தங்க எச்சம். ஒருமுறை சிந்துகா என்னும் சிறப்பான பறவை ஒன்று மலை உச்சியில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் வாழ்ந்து வந்தது. அந்த பறவையோட சிறப்பு என்னன்னா அதோட எச்சம் பூமியிலே விழுந்ததும் சுத்தமான தங்கமாக மாறிவிடும். இந்த சிறப்பான பறவை அந்த மரதத்தில் தனிமையாக வாழ்ந்து வந்தது. அது தனிமையில் இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒருநாள் வேட்டைக்காரன் ஒருவன் அந்த மலைப்பகுதியில் பறவைகளை வேட்டையாடுவதற்காக சுற்றி கொண்டிருந்தான். வெகுநேரமாகியும் அவனுக்கு எந்த பறவையும் கண்ணில் தென்படவில்லை. ஓய்வெடுப்பதற்காக சிந்துகா என்னும் பறவை தங்கியிருந்த அந்த மரத்தின் கீழ் வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து அந்த சிந்துகா எச்சத்தை போட்டது. அந்த எச்சமானது பூமியில் விழுந்ததும் தங்கமாக மாறியது. அந்த எச்சம் வேடனின் நேர் முன்பாக விழுந்தது. இதை பார்த்தவுடன் அதிர்ந்து மரத்தின் மேலே பார்த்தால் மரத்தின் மேல் அந்த பறவை உட்கார்ந்து கொண்டிருந்தது. மீண்டும் ஒருமுறை அந்த பறவையானது அதேபோன்ற எச்சத்தை போட்டது. இம்முறை அந்த எச்சம் தங்கமாக மாறுவதை இந்த வேடன் தன் கண் கொண்டு கண்டான். வேட்டைக்காரன் மிகுந்த அதிர்ச்சியுடன் பின்பு சற்று நேரத்தில் யோசித்தான். நான் பல வருடங்களாக பறவைகளை வேட்டையாடி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு பறவையை இதுவரை நான் கண்டதில்லை என்று யோசித்தான். அந்த வேட்டைக்காரன் இந்த பறவையை எப்படியாவது வேட்டையாடி விட வேண்டும் என்று எண்ணி அது இருந்த திசையை நோக்கி ஒரு வலை விரிப்பதற்கு எண்ணிக்கொண்டிருந்தான். வேட்டைக்காரன் இருப்பதை பார்க்காத சிந்துகா மரத்தின் மீது அங்கேயும் இங்கேயுமா விளையாடி கொண்டிருந்தது. அது விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் வேட்டைக்காரன் ஒரு வலையினை அம்மரத்தின் மீது மாட்டி அந்த பறவையை பிடித்துவிட்டான். பின்பு அந்த பறவையை பத்திரமாக எடுத்து ஒரு கூண்டிற்குள் அடைத்து வீட்டிற்கு கொண்டு சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த சிந்துகா பறவை வேடன் விரித்த வலையை கூட பார்க்காமல் நான் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. முற்றுப்புள்ளி. ஆனால் வேடனின் யோசனையோ இந்த பறவையை நான் வைத்திருந்தால் நான் நிச்சயமாக பணக்காரன் ஆகி விடுவேன். ஆனால் இந்த பறவையினால் நான் பணக்காரன் ஆனான் என்று மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் இந்த பறவையை நான் ராஜாவிடம் கொடுக்கும்படி நேர்ந்துவிடும். அதற்கு பதிலாக நானே இந்த பறவையை ராஜாவிடம் சென்று கொடுத்து விட்டால் ராஜா இதற்கு பதிலாக சில பரிசுகளை தருவார். அதை வைத்து நான் என் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேன். இதுதான் சரி, நானே சென்று இந்த பறவையை ராஜாவிற்கு கொடுத்து விடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு அந்த பறவையை எடுத்துக்கொண்டு வந்தான். வேடன் சிறிது நேரத்தில் அரசவைக்கு வந்து விட்டான். அரசரை பார்த்து இந்த பறவையின் சிறப்பம்சத்தை பற்றி எடுத்து கூறினார். அரசர் வியப்படைந்து இந்த பறவை தங்கத்தில் எச்சமிடும் என்று கூறிக்கொண்டு வேலையாட்களை அழைத்து அந்த பறவையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கொடுத்தனுப்பினான். மேலும் அந்த பறவையை ஒரு பிரம்மாண்டமான கூட்டில் அடைத்து அதற்கு வேளாவேளைக்கு உணவும் தண்ணீரும் வைக்கும்படி கூறினார். அந்த பறவை பறந்து விடாமல் பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியும் கூறினார். அந்த நேரத்தில் அமைச்சர் ஒருவர் அரசரிடம் வந்து, அரசே, அது எப்படி ஒரு பறவை தங்கத்தில் எச்சம் இடும் என்று சந்தேகத்துடன் கேட்டார். நீங்கள் எப்படி இந்த அறிவில்லாத வேட்டைக்காரனை நம்பலாம் என்று அந்த அமைச்சர் அரசனிடம் கேட்டான். இவன் கூறுவது பொய்யாக கூட இருக்கலாம். இவன் இந்த பறவையை காட்டி நம்மிடம் பணத்தை எதிர்பார்க்கிறான். அந்த பறவையை திறந்து விடுங்கள் என்று அந்த அமைச்சர் கூறினார். அந்த அமைச்சர் அரசரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்ததால் அந்த அமைச்சர் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பறவையை திறந்து விடவும் வேடனை கைது செய்யும்படியும் ஆணையை பிறப்பித்தார். கூண்டை திறந்து விட்டவுடன் அந்த பறவை பறந்து சென்று அங்கிருந்த ஒரு கதவின் மேல் அமர்ந்து எச்சத்தை வெளியிட்டது. அதன் எச்சம் தரையில் விழுந்ததும் தங்கமாக மாறியது. இதை அங்கிருந்த அரசன், அமைச்சர், வேலையாட்கள் அனைவரும் பார்த்து வியந்தனர். அரசன் சிறிது நேரத்தில் நாம் தவறு செய்துவிட்டோமோ என்று எண்ணி மிகவும் வருந்தினார். வேலையாட்களிடம் அந்த பறவை எப்படியாவது பிடித்து வாருங்கள் என்று கூறி கட்டளையிட்டார். வேலையாட்கள் அந்த பறவையின் பின்தொடர்ந்து மிகவும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் அந்த பறவையோ அவர்களை காட்டிலும் மிகவும் வேகமாக பறந்து புதிதாக ஒரு இடத்திற்கு சென்று இனிமேல் நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்று தனக்கு தானே சத்தியம் செய்து கொண்டது. அந்த பறவை புதிதாக சென்ற இடம் மனிதர்கள் யாரும் வராமல் இருக்கும் படியும் மேலும் மனிதர்கள் யாரும் தன்னை பிடிக்காத வகையிலும் இருக்குமாறு மிக உயர்ந்த ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டது. கருத்து: சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நாம் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். வெப் லிங்க்ஸ்